அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையினுடைய பொத்துவில் பகுதிகளில் ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடு கட்டுகிற பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு வர்றோம். இந்த பணிக்காக எந்த ஒரு நிதி நிறுவனங்களிடமிருந்தும் நம்ம பணம் பெற்றுக்கொள்வது கிடையாது. நம்முடைய யூடியூப் சேனலில் வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட தான் நம்ம கேட்குறோம். அந்த மக்கள் தான் உள்நாட்டில் வெளிநாட்டில் இருந்து நீங்கள் அனுப்புகிறீங்க. அந்த உதவிகளை கொண்டு தான் நம்ம இந்த பணிகளை செய்து வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ் 5 வீடுகளை ஒட்டுமொத்தமாக கட்டி முடிச்சிட்டோம். எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாமல் கட்டி முடிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுக்கு இறைவனுடைய அருளால் கிட்டத்தட்ட 25 லட்சங்கள் அளவுக்கு செலவு செய்து வீட்டு பணிகளை முடிச்சிருக்கிறோம். அதில் 5 வீடுகள் கட்டியிருக்கிறோம். இப்போ ஒரு 3 வீடுகள் கட்டுவதற்கான நிலம் எடுத்திருக்கிறோம். அதில் மேலதிகமாக இன்னொரு 3 வீடு கட்ட முடியும். அந்த பணிகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். அதுக்குரிய உதவிகளையும் உங்ககிட்ட தான் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தங்களால் முடிந்த உதவிகளை முடிந்தவரை செய்து வருகிறார்கள். அதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு 140 ரூபாய் உதவி செய்த ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அவங்க உதவி செஞ்ச பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைய தினம் நமக்கு ஒரு 200 ரூபாய் வைப்பிலிட்ட சகோதரர்கள் இருக்கிறார்கள். தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதெல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் தந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வைத்து தான் அந்த பணிகளை செய்கிறோம். அந்த அடிப்படையில் கொழும்பு வெள்ளம்பிட்டிய பகுதிகளைச் சேர்ந்த ஒரு சகோதரர் தான் சேகரித்து வைத்த ஒரு உண்டியலை கொண்டு வந்து தந்தாருங்கிறத விட இதை தர்றதுக்கு அவர் ரொம்ப சிரமம் மேற்கொண்டாருன்னு நான் சொல்லணும். என்னன்னா, நான் லாஸ்டாக பொத்துவில்ல இருக்கிற நேரத்தில் தான் கால் பண்ணி ஒரு உண்டியல் இருக்கு நான் தரணும்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு நாளும் கால் பண்ணுவார். நமக்கு மிஸ் ஆனாலும் அவரே கால் பண்ணி நான் உங்களை சந்திக்கணும் தரணும்னு சொல்லி நேற்றைய தினம் இந்த உண்டியலை கொண்டு வந்து நமக்கு தந்திருக்கிறாரு. இதைத்தான் நம்ம இப்போ உங்களுக்கு மத்தியில் காட்டிக்கிட்டு இருக்கிறோம். கத்தியை கொண்டு வாங்க. ஓகே, கொட்டுங்க அப்படியே. எல்லாமே இலங்கையினுடைய நாணயங்கள், 10 ரூபாய் நாணய குட்டிகள். அவர் ஒரு அன்றாட தொழிலாளி, ஒரு ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறாரு. இது என்னங்க எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். மொத்தம் 9503 ரூபா இருக்குது. இது உண்மையிலே அவர் இந்த நாணய குத்திகளை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அவர் சேர்த்த ஒரு பணம், அதை மொத்தமாக கொண்டு வந்து நமக்கு நம்முடைய வீட்டு பணிக்காக தந்திருக்கிறாரு. அல்லாஹ் அவருக்கு அருள் புரியணும். அவருடைய இந்த பணிக்கான உதவிக்கு அல்லாஹு தாலா மென்மேலும் பரக்கத் செய்யணும் என்கிற பிரார்த்தனைகளோடு, உங்களால் முடிந்த உதவிகளை இந்த பணிக்காக செய்யுங்க. நம்ம அல்லாஹுக்காக செய்யக்கூடிய பணி சிறுக சிறுக சேமித்து தான் இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனவே இதுவரைக்கும் 5 வீடுகள் கட்டியிருக்கிறோமுங்கிறதே ஒரு பாரிய வெற்றியாகத்தான் நாம் பார்க்குறேன். என்னென்னா, சாதாரணமாக முடிக்கிற விஷயம் இல்லை, முழுமையான கட்டமைப்போடு முடிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த 3 வீடுகளும் அல்லாஹுவை நம்பி அல்லாஹுக்காக நீங்கள் உதவி செய்வீர்கள் என்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அடுத்து ஆரம்பிக்கிறோம். எனவே அதற்கான உங்களுடைய உதவிகளையும் பேருதவிகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டிய வழிமுறைகள் பிரகாரம் சிறுக சிறுக நம்ம சேமித்து கொடுக்கக்கூடிய இந்த தர்மங்கள் ஒரு சிறு துளி தர்மமாக இருந்தாலும் அது ஒரு பெருவெள்ளமாக இறைவனிடத்திலே மாற காத்து கொண்டிருக்கிறது. எத்தகுன்னார வள விஷுக்கி தம்ரா என்றார்கள் ரசூலுல்லாஹ். ஒரு ஈச்சப்பழத்தினுடைய ஒரு துண்டு தான் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதை தர்மம் செய்து நீங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய, ஒரு ஸ்டோர் ரூமில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சகோதரர், அவர் தன்னால் முடிந்த உதவியாக இதை செய்திருக்கிறாருங்கிறத நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம். இதை நம்ம உங்களுக்கு ஏன் காட்டுறோம்னு சொன்னாலே, இந்த மாதிரி தான் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். முன்னால் தெரிகிற நம்முடைய
வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாகவே நீங்கள் வைப்பு செய்ய முடியும். அதற்கு வைப்பு செய்ய முடியாத கட்டத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் சகோதரர்கள் முன்னால் இருக்கிற என்னுடைய தொலைபேசி இலக்கம் மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எப்படி நீங்கள் அதுக்கு உதவி செய்ய முடியும் என்கிற வழிகாட்டுதல்களை உங்களுக்கு தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நல்ல பணிகளில் ஒன்றிணைப்பானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.